வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் 8 சயின்ஸ் யூனிட் 14 ஆசிட் அண்ட் பேஸ் அந்த லெசனோடைய பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த வீடியோவில் பேசஸ் அப்படின்னா என்ன, அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். பேசஸ் அப்படின்னா காரங்கள். வி யூஸ் சோப்ஸ் ஃபார் பாத்திங் அஸ் வெல் அஸ் வாஷிங். நம்ம சோப்பு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்? குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். Do you know why soaps are slippery? Due to the presence of base. சோப் எப்படி இருக்கும்? நமக்கு வழவழப்பு தன்மை இருக்கும். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா பேஸ், காரங்களால். பேசஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் கரோசிவ் அண்ட் பிட்டர் இன் டேஸ்ட். அது தோலில் பட்ட அரிக்கும் தன்மை மற்றும் கசப்பு தன்மையை உடையது. நம்ம ஆசிட் என்ன டேஸ்ட்னு பார்த்தோம்? சோறு இன் டேஸ்ட், புளிப்பு தன்மை உடையது. A lot of bleaches, soaps, detergents, toothpaste, etc. contain bases. நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சோப், டிடர்ஜென்ட், ஆன்டாசிட் இதில் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா பேசஸ் இருக்குது. In contrast to acid, which release hydrogen ions in water, bases release hydroxide ions in water. Acid நீரில் கரைஞ்சி ஹைட்ரஜன் அயனை கொடுக்கும். பேஸ் நீரில் கரைஞ்சி ஹைட்ராக்சைடு OH மைனஸை கொடுக்கும். Thus, the chemical substance that release hydroxide ions when dissolved in water are called bases. இந்த chemical substance வாட்டரில் டிசால்வ் ஆகி ஹைட்ராக்சைடு அயனை கொடுக்குதோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பேஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH and potassium hydroxide are examples of bases. Sodium hydroxide dissolved in water give sodium ion Na plus, hydroxide ion OH minus. Potassium hydroxide KOH dissolved in water we get potassium ion K plus hydroxide ion OH minus ion. Water soluble bases are called alkalis. எது நீரில் கரையுதோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? அல்கலின்னு சொல்கிறோம். Bases like sodium hydroxide, potassium hydroxide, calcium hydroxide and ammonium hydroxide are highly soluble in water and hence they are called alkalis. Bases like sodium hydroxide, potassium hydroxide, calcium hydroxide, ammonium hydroxide இது எல்லாமே பேசஸ். அது நீரில் கரையும். இப்படி கரையக்கூடியதை என்ன சொல்கிறோம் நம்ம? அல்கலீஸ். சடன் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் which do not release hydroxide ions when dissolved in water also behave as bases. சில கெமிக்கல்ஸ் that is dissolved in water ஆனால் ஹைட்ராக்சைடு அயனை கொடுக்காது. அது மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? பேசஸ். எக்ஸாம்பிள் சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட். ஸோ அல்கலிஸ் அப்படின்னு சொல்கிறது they dissolve in water, they do not give hydroxide ion. ஸோ அல்கலி அப்படின்னு சொல்கிறது dissolve in water and give hydroxide ions. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு என்ன பார்க்குறோம் அப்படின்னா this is an base. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு MgOH twice, product milk of magnesia. Sodium hydroxide NaOH detergent. Ammonium hydroxide NH4OH solution for cleaning windows. CaOH twice, lime water. Potassium hydroxide KOH, it is used for soaps. இப்போ நம்ம பார்த்தோம் what are alkalis, what are base அப்படின்னு பார்த்தோம். Classify the following substance: sodium oxide, potassium hydroxide, calcium oxide, copper oxide, calcium hydroxide, ammonium hydroxide, ferric oxide, ஜிங்க் ஆக்சைடு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேஸ், அல்கலி, ஆக்சைடு அப்படின்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் கால்சியம் ஆக்சைடு, ஃபெரிக் ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு. அல்கலி கால்சியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. Alkalis are dissolved in water and give hydroxide ions. Base, they are dissolved in water, they do not give hydroxide ions. Oxide, zinc oxide. Properties of base. காரங்களுடைய பண்புகள். Physical properties. Bases generally exist in solid state, but some bases exist
in liquid state also. Example, ammonium hydroxide, calcium hydroxide. Bases எல்லாமே என்ன நிலையில் இருக்கும் அப்படின்னா solid state. Some bases are in liquid state. Example, ammonium hydroxide, calcium hydroxide. Bases give soapy touch only in aqueous medium, not in dry medium. இப்போ தண்ணியில் நம்ம சோப்பு வைக்கும்போது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி குழகுழான்னு இருக்கும். அப்போது இந்த வழவழுப்பு தன்மை சாலிடில் இருக்காது, தட் இஸ் இன் ட்ரை ஸ்டேட்டில் இருக்காது. இட் இஸ் ஒன்லி இன் aqueous medium. Bases are bitter in taste. காரங்கள் கசப்பு தன்மை உடையவை. Bases are corrosive in nature. When come in contact with the skin frequently, they form painful blisters. தன்மை உடையது. இது நம்மளோட ஸ்கின்ல படும் பொழுது குப்பளங்களை ஏற்படுத்தும், வலியுள்ள குப்பளங்களை ஏற்படுத்தும். Bases are generally colorless. காரங்கள் நிறமற்றவை. Bases also change the color of the indicator. இண்டிகேட்டர் அப்படின்றது நிறங்காட்டி. பேசஸ் இண்டிகேட்டரோட கலரை சேஞ்ச் பண்ணும். ரெட் லிட்மஸ் பேப்பர் டர்ன்ஸ் ப்ளூ வென் ட்ரீட்டட் வித் பேஸ். ரெட் கலர் ப்ளூ கலரில் மாறும் எப்போ வருதுன்னா பேஸோட ரியாக்ட் ஆகும்போது. சிமிலர்லி தி டர்ன் மித்தில் ஆரஞ்ச் டு எல்லோ அண்ட் ஃபிலாம்தரின் டு பிங்க் கலர். Bases also conduct electricity in aqueous solution. Bases electricity அதாவது மின்சாரத்தை கடத்தும் aqueous solutionல. Chemical properties, reaction with metals, உலோகங்களுடைய வினை. Generally metals do not react with bases. பொதுவாக காரங்கள் உலோகங்களோட வினை புரிகிறது கிடையாது. Metals like aluminum and zinc react with bases like sodium hydroxide, forming aluminates and release hydrogen. Aluminium plus sodium hydroxide water react ஆகி we will get sodium aluminate plus hydrogen gases evolved. Reaction with non-metal oxides. All bases react with non-metallic oxide to form salt and water. Sodium hydroxide react with carbon dioxide. We will give sodium carbonate plus water. Reaction with ammonium salt. Bases react with ammonium salt. So this is base sodium hydroxide react with ammonium chloride to form metal salt. Will give sodium chloride plus ammonia gas plus water. Though acid and bases have some unique properties, there are certain similarities between them. ஆசிடுக்கும் பேஸுக்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். தே ஆர் கரோசிவ் நேச்சர். இரண்டுமே அரிக்கும் தன்மையுடையது. தி அண்டர்கோ அயனைசேஷன் இன் aqueous சொல்யூஷன். இது நீர் கரைசலில் அயனியாக்குதலுக்கு உட்படுகிறது. தட் இஸ் H+OH- ஆக டிசால்வ் ஆகுது. தே கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் aqueous சொல்யூஷன். நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துது. தே அண்டர்கோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுத்துது. ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் ரியாக்ட் ஆகும்போது neutralization reaction நடக்கும். Some of the differences between acid and bases. Acids they produce H+ ions in water. Acid அப்படிங்கும்போது நீரில் கரைஞ்சி H+ அயனை கொடுக்கும். Bases they produce OH- ions in water. They are sour in taste. புளிப்பு சுவையுடையது. They are bitter in taste. தன்மையுடையவை. Few acids are solid in state. சில அமிலங்கள் திடநிலையில் இருக்கும். Most of the bases are in solid state. காரங்கள் எல்லாம் திடநிலையில் தான் மேக்ஸிமம் இருக்கும். Acids turn blue litmus to red. அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுது. Bases turn red litmus paper blue. பேஸ் காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றுகிறது. Potassium hydroxide is used to make bathing soap. குளியல் சோப்பு தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்தப்படுது. Sodium hydroxide is used to make washing soap. இது மாதிரி வாஷிங் சோப் தயாரிக்கிறதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பாத்திங் சோப் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் பேப்பர் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிசின்ஸ். காகித தொழிற்சாலைகள், ஆடைகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, மருந்துகள் தயாரிக்கவும் சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு ஃபார் ஒயிட் வாஷிங். வெள்ளை அடிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. அலுமினியம் hydroxide and magnesium hydroxide are used in antacid to cure acidity problems.
நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் HCl, அதனுடைய pH வேல்யூ 2. அது என்ன பண்ணும் அப்படின்னா அமிலம் அரிக்கக்கூடிய தன்மை உடையது. அதுக்கு என்ன சொல்லுவோம், நம்ம அமிலமும் காரமும் வினைபுரிந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அதுக்காக நம்ம அசிடிட்டி வயிற்றில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா we have to make use of this antacid. Antacid will use for reducing acidity. இங்கே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ரெண்டும் சேர்ந்து என்னவாக உருவாகுது அப்படின்னா ஆன்டாசிடாக யூஸ் ஆகுது டு ரெடியூஸ் அசிடிட்டி இன் அ ஸ்டமக். அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் ஃபர்டிலைசர்ஸ், நைலான், பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர். உரங்கள், நைலான், நெகிழி, ரப்பர்கள் தயாரிக்க அமோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகுது. இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.